எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஆமா, பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான் 7-8 கோட்டை அடிச்சு பாக்குறேன். அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே யாருன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் ஆங்கிலம் அதிகம் பேசுவாங்க. ஒன்னு வெளிநாட்டுக்காரங்க, இன்னொன்னு பார்ல குடிச்சவங்க. இவங்க தான் அதிகமாக ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அவர் அப்படியே ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு வர்றாரு. தெருவே அங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. உடனே இவர் வந்தவர் கிணத்தை எட்டி பார்த்துருக்கிறார். அன்னைக்கு பௌர்ணமி. கிணத்துக்குள்ள நிலா இருந்திருக்கு. ஐயோ, நிலா கிணத்துல விழுந்துருச்சு, யாராவது காப்பாத்தவாங்கன்னு கதறி இருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு, உருண்டு இருக்கிறார். அவன் கிடக்குறான் குடிகாரன்னு எல்லாரும் பேசாம போயிட்டாங்க. இவரால் தாங்க முடியல. ஒரு குடிமகனுடைய கடமை என்ன? ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், ஒருத்தனும் துணைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் காப்பாத்துறேன் நிலாவை அப்படின்னு ஒரு பெரிய கயரை எடுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ள போட்டிருக்கிறார். போட்டு எப்படியாவது இதை பிடிச்சுக்கோன்னு இழுக்கிறாரு. அது எங்க பிடிக்கும்? பல தடவை உள்ள போட்டு எடுக்கும் போது ஏதோ ஒரு செடியில மாட்டிக்கிச்சு அந்த கயிறு. இழுத்து பார்த்துருக்கிறான், நிலா கயிறை பிடிச்சிக்கிச்சு. ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ, அண்ணன் உன்னைய காப்பாத்துறேன் வேகமா இழுத்து இருக்கிறாரு. அந்த செடி அந்து போய் அப்படியே மட்டமல்லாக்க விழுந்திருக்கிறார். உளுந்த உடனே வானத்துல பாக்குறாரு நிலா. ஒரு உண்மையை சொல்றேங்க, பாசமான கணவனை ஏமாற்றும் ஒரு பெண் நிச்சயமாக ஒரு நாள் மோசமான ஆணிடம் ஏமாறுவாள். இதாங்க விதி. என்னங்க 200 ரூபா தரேன், வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிடுறீங்களா? ஏண்டி, நான் உன் வீட்டுக்காரனா இல்ல உன் வீட்டு வேலைக்காரனா? காசு கொடுத்து வேலை செய்ய சொல்ற? ₹1,00,000 கொடுத்தாலும் இந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். அப்ப நானும் சுத்தம் பண்ண மாட்டேன், வீடு குப்பையாவே கிடக்கட்டும். நான் மட்டும் வேலைக்காரியா? நீ வேலைக்காரி இல்லடி, என் வீட்டுக்காரி தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு இந்த உலகத்தின் வழக்கம். இந்த புள்ள அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பணம் அனுப்ப சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கஞ்சி காய்ச்சி குடிக்க சொல்லுங்க, சரியா போயிடும். கேட்டீங்களா? கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் மாத்த. என்னது எங்க அம்மாவா? எங்க கொடுங்க, போன கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், பிராண்டி அடிச்சா சளி போயிருமா? நிச்சயம் போயிடும். கண்டிப்பா போயிருமா? கண்டிப்பா போயிடும். எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? யோ, இந்த குடினால மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, சொத்து போச்சு, குடும்பம், பிள்ளை, குட்டி எல்லாம் போச்சு. இவ்வளவும் போகும்போது இதனோண்டு சளி போகாதா? நேர்மையாக இருக்க ஒரு ஆணுக்கு ரொமான்டிக்காக பேச வராது, பொய்யா நடிக்க தெரியாது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க தெரியும், எல்லாரையும் நேசிக்க தெரியும். அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு ஏமாற்றம். ஓனர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. அது என்ன செடிடி? துத்தி. உனக்கு கிடையாது புத்தி. அது என்னடா? சோளம். இனிமே சோத்துக்கு போட போறீங்க தாளம். அது என்ன மரண்டி? கேக்கு. பொடி பேக்கு. அது என்னடா? பண்ண. போடா வெண்ணெய். மேல என்னடி தெரியுது? வான